ஸ்டாலின் பாதி தாலி அறுத்துட்டாரு. இப்ப எடப்பாடி மத்த தாலி அறுத்து சாவடிச்சிருவாங்க. மக்களை ஏமாத்துறாங்க. நீ நல்லா இருக்கிறதுக்கோசம் பல லட்சம் மக்கள், பல கோடி மக்கள் நாங்க திமுக ஆதரவு கொடுக்கவே மாட்டோம். என் பண்டாட்டியா இருந்தாலும் அடுத்தவங்களா இருந்தாலும் சரி, இலவச பேருந்து எல்லாரும் நல்லா இருக்கு. ஏமா மொத்தத்தை கேன்சல் பண்ணு, காசும் வேணா, இலவச பேருந்துனா விலைவாசி குறை, மக்களை வாழ வை, விலைவாசி குறை, அவங்களுக்கு வேலை கொடு, படிச்சவங்களுக்கு வேலை கொடு. காலேஜில் படிச்சுட்டு 5 லட்சம் பேர் வெளியே வரான். 5 லட்சம் பேருக்கு வேலை கொடு அரசாங்கத்தில். சார், நான் இந்த 2 அரசாங்கத்துமே எதிரி, 2 பேருமே திட்டு பசங்க தான். மக்களை ஏமாத்துறானுங்க, மக்களை இலவசம் கொடுத்து ஏமாத்துறானுங்க. இந்த இலவசத்தை நிறுத்தி மக்களுக்கு வேலை கொடு, விலைவாசி குறை. அது பூ விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆட்டோ விற்கிறவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு வேலை கொடு, பொண்ணுங்களுக்கு வேலை கொடு, அதை செய்யுங்க. அதை விட்டுவிட்டு இலவச ஃப்ரீ பஸ், ஆம்பளைங்களுக்கு ஃப்ரீ, பொம்பளைங்களுக்கு அந்த இலவசத்தை யார் அறிவிக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு போடுங்க ஓட்டு. ஒரு சிஎம் தான் மூட்டை கட்டி அந்தந்த தொகுதியில் ஒரு ஓட்டு கூட செதற விடக்கூடாது. நீ மூக்குத்தி கொடுப்பியோ, கம்மலை கொடுப்பியோ, தாலியை கொடுப்பியோ, ஒரு ஓட்டு கூட செதற விடக்கூடாது. செதற விட்டா செருப்படி விழும். இதெல்லாம் ஸ்டாலின் சொல்றாரு, புரியுதுங்களா? இது மாதிரி தான் சொல்றாங்க. அப்போ அவங்க பயந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு பொம்பளைங்கிட்டு மூக்குத்தியும் கம்மலும் கொடுத்து ஓட்டு போடுன்னு கொடுக்க வீடை தேடி 3:30 மணிக்கு கத்தாட்டி காசு கொடுத்து ஓட்டு போடுன்றாங்க.